வெல்கம் பேக் டு நியூ வீடியோ. இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம டிவிகே பத்தின, அதாவது தமிழக வெற்றி கழகம் அந்த கட்சி பத்தின இன்னைக்கு நடந்த கண்டன ஆர்ப்பாட்டத்தை பத்தின ஒரு அப்டேட் தான். அந்த கட்சியை பத்தி ஒரு சின்ன அப்டேட்னு சொல்லலாம். ஆக்சுவலா இப்போ என்ன இருக்கு அப்படின்னா, இப்போ லாக்அப் டெத், இப்போ ரீசெண்டா அஜித்குமார் அவருக்கு லாக்அப்ல வச்சு அடிச்சு இது பண்ணாங்கல்ல, அதை பத்தி அதுக்கு ஒரு ஆர்ப்பாட்டமா, கண்டன ஆர்ப்பாட்டமா இப்போ இதை பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு இது எங்க நடந்துச்சு அப்படின்னா, சென்னையில சிவானந்தா சாலையில அந்த இடத்துல நடந்திருக்கு. இதுக்கு ஆக்சுவலா பர்மிஷன் வாங்குறதுக்கே ஒரு 2 வாரம் கேப் அப்படி இழுத்துருச்சு. பர்மிஷன் அவங்க கொடுக்கல இப்போ இருக்க ரூலிங் கவர்மெண்ட். ஸோ அதனால இது இன்னும் லேட் ஆச்சு. இப்போ கொடுத்து இப்போ அதை நடத்திருக்காங்க. இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அது நடந்துச்சு. ஆக்சுவலா அதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, இப்போ இவரோட அடுத்த எலெக்ஷன் அடுத்த 26 மேல வரப்போகுது. ஸோ அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி இவர் கேம்பெயின் எல்லாம் பண்ணும்ல. ஸோ அதனால அடுத்த மாநாடு வைக்கலாம். அது எங்க வைக்கலாம் அப்படின்னா, 2 டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணியிருக்காங்க. ஒன்று திருச்சி, இன்னொன்று மதுரை. ஏன்னா இங்கிட்ட இந்த சைடு சவுத், அந்த திருச்சியை வச்சு இங்கிட்ட அப்படியே நார்த் டிஸ்ட்ரிக்ட்ஸ் அப்படியே சவுத்துன்னு பிரிக்கலாம். ஸோ இங்கிட்டு இப்போ விழுப்புரத்துல இந்த வீச்சாலை விக்கிரவாண்டியில் அங்கே நடந்துச்சு. ஸோ அடுத்து சவுத்துக்காக அங்கிட்டு இருக்கிறதுனால மேபி எனக்கு தெரிஞ்சு மதுரையில வைக்க ஹைலி சான்சஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். அது எப்படின்னு தெரில. அதை ஒன்றும் சொல்றாங்க மதுரையா இல்லை திருச்சியான்னு தெரில. ஆனால் மேக்ஸிமம் மதுரையா இருக்க தான் வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மெஜாரிட்டி கட்சிஸ் இது மாதிரி பண்ணும்போது மதுரையில தான் வச்சிருந்துருக்காங்க. ஸோ அதனால மதுரையா தான் இருக்குன்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்கன்ற கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ நெக்ஸ்ட் ஒன் அடுத்து என்ன அப்படின்னா, ஆகஸ்ட் 15க்கு முன்னாடி இவர் ஒரு பிரச்சாரம் மாதிரி ஒரு சின்ன கேம்பெயின் மாதிரி எல்லா டிஸ்ட்ரிக்ட்டுக்கும், தமிழ்நாட்டில் இருக்க எல்லா மாவட்டத்துக்கும் போறாரு. முதல்ல தஞ்சாவூர்ல இருந்து ஆரம்பிக்கிறாரு அப்படின்ற மாதிரி நியூஸ் சொல்லியிருந்தாங்க. ஸோ அது எப்போ ஆரம்பிக்கிறாரு, எப்பல இருந்து போறாரு, எத்தனை டிஸ்ட்ரிக்ட் கவர் பண்ண போறாரு என்னன்னு தெரியல. எனக்கு தெரிஞ்சு ஆல் ஓவர் டிஸ்ட்ரிக்ட்டுமே கவர் பண்ணுவாருன்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம இந்த இதுக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் இந்த இதுக்கு வந்திருந்தோம் அப்படின்னா, ஆக்சுவலா இப்போதான் அவரோட இது எல்லாமே முடிஞ்சிருச்சு. அந்த கடைசி படம் நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த ஜனநாயகன் அந்த ஷூட்டிங் ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இப்போ ஷூட்டிங் முடிஞ்சதுக்கு முழு நேர அரசியல்ல அவர் ஈடுபட போறாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முதல் எடுத்துக்காட்டா தான் இப்போ இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு வழியா அவர் பெர்மிஷன் வாங்கி இப்போ அது நடந்து வெற்றிகரமா முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அங்க என்ன நடந்துச்சு அப்படின்னா, அந்த கண்டன ஆர்ப்பாட்டத்துல என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, இது மாதிரி 28 லாக்அப் டெத் நடந்திருக்கு டூரிங் திஸ் ரூலிங் பார்ட்டியில. இந்த ரூலிங் பார்ட்டியோட இந்த கவர்மெண்ட் இருக்கும் போதே இவ்வளவு நடந்திருக்கு. இதை பத்தி யாரும் பேசல, இது பண்ணல, இவங்களுக்கு ஒரு நீதி கிடைக்கல, நியாயம் கிடைக்கல அப்படின்ற மாதிரி தான் அதை வச்சு பேசியிருக்காரு. இந்த இது 3 மணி நேரம் நடந்துச்சு. இந்த மாநாடு காலையில் 10 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணி நேரம் நடந்தது. ஸோ இதுல இந்த விஷயத்தெல்லாம் தான் அட்ரஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது முக்கியமா அட்ரஸ் பண்ணியிருந்தது இதுதான். இது லாக்அப் டெத் இவ்வளவு நடந்திருக்கு, இது எதுக்குமே இது பண்ணல. இவங்க போய் இதுக்கு முன்னாடி சொன்னதுக்கு அப்புறம் தான் சிபிஐ இப்ப வழக்கு மாறி இருக்கு. இதுக்கு முன்னாடி அந்த அஜித்குமார் என்றவர் வலுப்பு தான் இறந்தாரு அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்களே உள்ளதான் இது நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இது இங்க மதுரையில இருக்க ஹைகோர்ட்டுக்கு மாறினதுக்கு அப்புறம் அவங்க இது பண்ணதுக்கு அப்புறம் தான் சிஎம் சிபிஐக்கு மாத்திருக்காரு அப்படின்ற மாதிரி இந்த இதெல்லாம் நடந்திருக்கு. இதெல்லாம் தான் இந்த மீட்டிங்ல பேசியிருந்தாரு. ஸோ இப்போதான் படத்தோட முடிச்சுட்டு டோட்டலா அரசியலுக்கு இறங்கியிருக்காரு. இப்ப அடுத்து எலெக்ஷன் வரதுக்கு முன்னாடி என்னென்னலாம் பண்ண போறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் பார்ப்போம் பொறுத்திருந்து. ஸோ இப்போ இதுதான் நடந்துச்சு. இதுக்கு முன்னாடி என்ன அப்படின்னா, என்னோட பேட்லுக்கு நேற்று இது மாதிரி நாங்க விஜயண்ணா வீட்டை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீலாங்கரை பீச்சுக்கு போயிருந்தோம். ஸோ அப்போ அவங்க வீட்டை போய் விசிட் பண்ணது ஒரு சாயந்தரம் ஒரு 4:30-5 மணி இருக்கும். போய் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அப்போ அவர் வீட்டில தான் இருந்திருப்பார் போல. அன்னைக்கு போனதுக்கு பதிலாக இன்னைக்கு போயிருந்தா அவர் கண்டிப்பா பார்த்துருந்துருக்கலாம். காலையில் ஆர்ப்பாட்டத்துக்கு வீட்டுல இருந்தா போயிருக்காரு. ஸோ அந்த இது நடக்கிறப்ப இப்போ முடிஞ்சிருக்கப்பையும் வீட்டுக்கு தான் வந்திருப்பாரு. ஸோ இப்போ அவங்க வெயிட் பண்ணியிருந்தா அவர் நேரில் பார்த்துருந்துருக்கலாம். போட்டோ எடுத்துக்க முடியாது, ஜஸ்ட்டுமா பார்த்துருந்துருக்கலாம். பட் இப்போ வீட்டுக்கு முன்னாடி இன்னும் போட்டோ எடுத்துருந்தோம். ஸோ இதுதான் அப்டேட் முடிஞ்சிருச்சு. இப்போ இது சும்மா என்னோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்லிட்டு இருக்கேன். ஸோ எனக்கு தெரிஞ்சு இதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ரீட்ல இந்த இடத்துல போலீஸ்லாம் இல்லை, இப்போ இருக்க மாதிரி இருந்துச்சு. மேபி இந்த Z+ செக்யூரிட்டிக்கு அப்புறம் கொடுத்துருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி நிறைய வீடியோ பார்த்துருந்தேன். ஸோ அதெல்லாம் இல்லை. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னைக்கு கண்டன ஆர்ப்பாட்டம் ஒரு மாதிரி நடத்திருக்காரு. ஸோ இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. இப்போ இது வரைக்கும் பாதி சினிமா பாதி இதுதான் இருந்தாரு. இப்போ அதான் சினிமா ஃபுல்லா டோட்டலா ஒதுக்கி வச்சுட்டு முழு நேர அரசியலுக்கு வந்திருக்காரு. ஸோ அதையே இன்னமும் ட்விட்டர்லாம் 3 மணி நேரங்கிறதே 3 நிமிஷம் தானே பேசினாங்க அப்படி இப்படிலாம் என்னமோ சொல்லிக்கிட்டு இது பண்ண நெகட்டிவிட்டி ஸ்ப்ரெட் பண்ணிட்டு இது பண்ணிட்டு இருக்காங்க. இது இல்லாம ஐடி விங்குன்னு சொல்லிட்டு தனியா ஒரு ஐடி விங்க் இல்லை, எனக்கு தெரிஞ்சவரோட கட்சி இதுக்குன்னு நினைக்கிறேன். அந்த சோசியல் மீடியா அந்த இதுக்கு ஃபுல்லா ஒரு ஆஃபீஸ் மாதிரி ஒரு இது வச்சிருக்காங்க. அதை நம்ம இமேஜஸ்லாம் ஆட் பண்றேன். அதை நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ திஸ் இஸ் த வீடியோ கைஸ். அடுத்தடுத்த அப்டேட் அடுத்த வீடியோல சொல்றேன். இதெல்லாம் விட முக்கியமான அப்டேட் என்ன அப்படின்னா, அவரு தான் சிஎம் கேண்டிடேட்டாவே நிக்கிறாரு. எம்எல்ஏவா அவர் தான் ஒரு தொகுதிக்கு நிக்க போறாரு. ஸோ அதுவுமே உங்களுக்கு தெரியும். இப்போ ரீசெண்டா அந்த நியூஸ் வந்துச்சு. ஸோ அவ்வளோதான், இந்த அப்டேட்ல தான் சொல்லணும்னு நான் நினைச்சேன். அதான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். வீடியோ சின்னதாக இருக்கோ பெருசாக இருக்கோ ஃபுல்லாக பாருங்க. இவ்வளோ நேரம் பார்த்துருந்தீங்கன்னா ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணிக்கோங்க, சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோவில் அடுத்த அப்டேட்ல நான் உங்களுக்கு சொல்றேன். டாடா, பை பை.